I am special detective திருவாசகம். நீ ரவுடியா? எல்லாரும் உனக்கு மாமூல் கொடுக்கணுமா? இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. இந்தியா விட்டு வெள்ளைக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா. உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கவர்மெண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் பெட்ரோலையும் டீசலையும் போட்டுட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், பிரார்த்தல் பண்றவன், பிளாக் மார்க்கெட் பித்தலாட்டம் பண்றவனுங்க, மொல்ல மாறி முடிச்சவைக்கு இவங்க கிட்டெல்லாம் அவங்களே மாமூல் வாங்கும் போது நம்ம வாங்கினா எவன் கேட்பாங்கிற தைரியம்டா உங்களுக்கு. கேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுக்கிறோம்னு வெள்ளைக்காரங்க இருந்து வாங்கி இவர்களே கொள்ளையடிக்கிறானுங்க, இவர்களே திருடிக்கிறானுங்க, இவர்களே பாம் வைக்கிறானுங்க, இவர்களே பஸ்ஸ கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறைக்கு புதுசா கட்சிகளை ஆரம்பிச்சு ஜனங்களை குரூப்பா கொள்றானுங்கடா. சார், உங்களுக்கு ஐஜி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனை லாக்கப்ல வை மேன். எஸ் சார். ஹலோ, ஐஜி ஹியர். குட் மார்னிங். ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம் ஸ்பீக்கிங். ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் திருவாசகம். உங்களோட தனிப்பட்ட செயலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்களாவே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு நாட்டில் நடக்கிற அநீதியெல்லாம் தட்டி கேட்டு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அது எங்க ஃபேமிலி பிளட் சார். குட். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். ஜெயில இருந்து விஜயங்க ஒரு கொலைகாரன் தப்பி ஓடிட்டான். நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன சார் இதே வேலையா போச்சு? அவ்வளவு பெரிய செவரு, இரும்பு கம்பிகள், பூட்டுகள், வார்டன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார், அவனை தப்பிக்க வைக்கிறது. என்ன பண்றது? சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது. சில சமயம் இல்ல, பல தடவை இதுதான் நடக்குது. புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கிறது. நாட்டுல தான் இப்படின்னா காட்டு லெவல் இதை விட மோசமா இருக்கு. ஒருத்தனை பிடிக்க கூட்டமா போலீஸ் போகுது, ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல. சரி சார், நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன். துப்பு துலக்கிறதுல அவன் கில்லாடி, பிரெயின் சம்பந்தப்பட்டவன், மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன். ஆள் எப்படி இருப்பான்? கருப்பா தடியா இருப்பான். கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான். இதெல்லாம் ஒரு அடையாளமா? வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு. எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளைக்காரனை ஓட விரட்டினாரு. எங்க தாத்தா. உங்க பாட்டிய ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க, அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். ஒரு நல்ல கேஸா பிடிச்சு பேர் வாங்கலாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ், அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே. கைய விட்டு, கழுத்தை விட்டு. அண்ணன் காலு அது அப்புறம் விட்டால ஐயா, மேல இருந்து கீழே வரணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். ஐயோ, உயிர் போகுதே. ஐயோ, இந்த நிலைமைக்கு ஆகி போச்சா? சீக்கிரம் அட்டப்பகல்ல கை கால் விட்டுறதா? உடனே அவரை கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சார் சார், ஒரு லம்பான கேஸ் சார். ஷட் அப் மேன். இந்த பீடி கேஸ் மாதிரி இருக்காத. இல்ல சார், ஒரு இடத்துல கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்க சார். ஐயோ அம்மான்னு சத்தம் வேற சார். கைய வெட்டு காலை வெட்டு, மர்டர். எஸ் சார். கம் ஆன், ஃபாலோ மீ. இங்கதான் சார். கம் ஆன், ஃபாலோ. சைலண்ட். இங்கதான் சார், இதே இடம் தான் சார். இங்க யாரு மேன் கைய வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்?
அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேட்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயித்த வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புடிக்கல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா? சார் துணின்னு சொல்ல சார். கையை விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150. தலைக்கு 150. பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ சரி. தாங்கிவாடா. சரி சார் விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கும். என்ன லம்பா கிடைக்கும்? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கதை பிடிச்சு தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் கொடு. ஐயோ ஐயோ அவனை புடிங்கடா, பொட்டை வெட்டி விடுறேன். நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான். நம்மள நெசமான சாமியார் நினைச்சு ஒரு கோடீஸ்வரன் தான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு. அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் வாய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது, போய் 2 போலீஸ் கூட்டி வரும். சுற்றாதீங்க பாஸ். நீயாடா? நீங்களா? நீ எங்க இங்க வந்த? நான் துப்பு துலக்க வந்தேன். நான் மட்டும் என்ன பாத்திரம் துலக்க வந்தேன்? நானும் துப்பு துலக்க தான் வந்தேன். ஏன் மேன் ரிவர்ஸ்லயே வர்ற? ஃபார்வேர்ட்ல போய் பழகு. நீங்க மட்டும் வந்தீங்க? ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்ட் எனக்கு சகஜம். ஒரு சூப்பர் ஐடியா. அப்படியே வாயிலேயே சுட்டுருவேன். இதுவரைக்கும் 4 ஐடியா கொடுத்து 4 நாசமா போச்சு. இங்க பாருங்க, இவனுக்கு சாமியாரு, இவனுக்கு தான் தெருவுக்கு 10 பேர் இருக்கிறானுங்களே. இந்த சாமியார்ட்ட நம்ம சிஷியனா போய் சேர்ந்தா இவனோட மாதிரியே நம்மளும் பிச்சை எடுக்கலாங்கறியா? அது இல்லங்க, ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், ஜெயில இருந்து தப்பிச்சு வரவன் 3 பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு வைப்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயினை நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள். நாங்கள் ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோன்னா தெரியுமா? எங்களுக்கு இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டர்நெட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துலக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே, அப்பனே, யார் அந்த 2 பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்திலே அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பாஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த ட்ரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்குறோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். ஐயோ, ஐயோ, சார் நீங்களா? நீங்கன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா இந்த நாள் போட்டிருப்பியா? அது இல்ல சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே ட்ரெஸ்ல ஆயுள் கைதிகள் 2 பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலைகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டு சார். இதான் சூப்பர் ஐடியாவா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். ஒரு பொண்ணு தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, கூட்டியா இருக்கேன். ஒரு பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனிமா அலைய விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி? கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ கொடுத்திருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. டேய், அவ என்ன கிளியோ பாட்றாவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற. கூப்பிடுறா. பாப்பா. பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வந்துட்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே.
உன் லுக்கே சொல்லுதே. கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு கூட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட். ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ. இந்த கீ இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே இரு. எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு. ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சான் இருக்கணும். இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேத்தி வைக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏ, வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங். நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லங்க. அவரு என்ன காப்பாத்தினவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொன்னேன். ஓ. அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன், இங்க இருக்கிறது ஏன் ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, ஆள மாத்திட்டாளே. சார், சார். அப்படித்தான் இருக்கணும். ஒரு இதுக்கு ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பார்க்காம இப்ப நீ என்ன கட்டி பிடிச்சு அமுக்குனிய, அப்படித்தான் கட்டி பிடிச்சு அமுக்கி சவுண்ட் கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கறா, தனியா இருக்கறா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, இப்ப சார் மேட்ரு என்னன்னா, நீங்க மீட்டர் போடாதே, உன்னை பத்தி எனக்கு தெரியும். வா. நீயா? ஓ, நீங்களா? இவனுங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவனுங்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். எஸ், பிரைவேட் டிடெக்டிவ். யா, glad to meet you. How are you? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மஃப்டில இருக்கேன். Correct. I am Inspector Chowdhury from Delhi. From Delhi. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல. இந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இங்கெல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். My family is all India family. Oh, you are all India family. Yeah. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? Who is this? இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. My secretary. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. Yes, please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி, கல்கத்தாவுல பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார், அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் தண்டனை கைதியா சார். வெரி ஃபன். பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்களை மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவன மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்ல. ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவ்வரா ஆமா சார்? சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. சார். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமுக்கி கூட்டிட்டு போங்க சார். சார், கொண்டு ரொம்ப போங்க thanks சார். வரேன் போங்க சார். உங்களை போங்க மறக்க மாட்டேன் சார். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? செலவு பணம் இருக்கா? இருக்குடா.
மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா, பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவில் பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்கள் அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரெயின்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய், டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ், இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி வீட்டுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். Shut up. Come to the point. அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. தனியா குதிரை வண்டியில ஏறி இருக்கேன், நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன். கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல. வரே வா, பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது, வைராக்கியம் பூச்சது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே, மாரியாத்தாவோட மகிமை. பாத்தியாடா, நம்மள வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகமையா எகஜால புரட்டண்டா இவன். என் கண்ணான கண்ணு, என் பொண்ணான பொண்ணு, மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே, அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச? குதிரை வண்டிக்காரன் நினைச்சேன். இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா. என்ன யோசிக்கிறீங்க? உனக்கு கூட பிறந்த யாரா இருக்கிறாங்களா? இல்ல, நான் தனியா தான் பிறந்தேன். ஒரே பொண்ணு, 50 ஏக்கர் நிலம், அப்ப இருமல் அல்பாயுசு, ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திரலாம். உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா? இருக்காங்க. கீழனா? ஆமா, என் மாமா மகன். பிறந்து 10 மாசம் ஆச்சு. என் விதிய பாத்தியா? 10 மாச குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன். அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஞாபகத்துல வச்சுக்க. அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானுல பேமானிங்க, அவனிட நம்பாதமே. ஏ, கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியாக்கிற தள்ளிக்கிட்டு போலான்னு பாக்குறானுங்க. பொறிக்கு பசங்க, மொல்ல மாதிரி பசங்க, சோமாரிங்க, கஸ்மாலங்க, கைராத்துங்க. சரி, வண்டியில ஏறி குந்திக்க, ஊட்டாண்ட கொண்டு போய் விட்டுறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நான் வரட்டுமா? வாமே ஏமா, வாமே வாமே. வரேன். பாய் பாய்.
வாங்கடா, எங்க இருந்து வந்துக்கிறீங்க? இதுல இருந்து வரோம். எதுக்கு? டேய், நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அந்த பொண்ணுகிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்டேன். டேய், கோவிச்சுக்காதீங்கடா. இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சு ஒரு 5-6 பேரை தாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பிறக்குதுமா. நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடன்னு பாக்குறியா? டேய், இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயறது? அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு, அப்புறம் பாருமா. உனக்கு 50 ஏக்கரா வந்துரும். எங்களுக்கு என்ன பண்ண போற? உங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுன்னு ஓடிக்க. குட் மார்னிங் பா. பாப்பா, குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? யார் சொன்னது? எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு. நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன். எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா, இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி, உள்ள பூந்து கண்டுக்கலான்னு வந்தேன். ஏன்னா நான் நல்லவன் பாரு. ஐயோ, உட்காருப்பா. பெரியவங்க முன்னால சின்னவங்க கூந்துறது தப்பு. ஏன்னா நான் நல்லவன்பா. ஏதாவது சாப்பிடுறியா? மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு, சாராயம், பிராண்டி, விஸ்கி எல்லாம் அடிப்பான். நான் நல்லவன், அதெல்லாம் அடிக்க மாட்டேன். அப்படியா? அம்மா, நல்லவர் வந்திருக்காரு, காப்பி கொண்டாமா. வேணாம்ப்பா, நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான். ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன். இப்படி ஒரு நல்லவரா? எம்மா, காப்பி வேண்டாம், தண்ணி கொண்டாமா. அப்பா, தண்ணி அவர் கொடுங்க. நீயே கொடுமா. என்னது, வீட்டுக்குள்ள மழை பெய்யுது? கொடை கொண்டாமா. சாரிப்பா, தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா. என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்ல மாதிரி, முடிச்சவைக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரங்க அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்க எல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடிகளுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளையாண்ட பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. நீ 50 ஏக்கரு, நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன். இந்தப்பா, என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரிதான் நீயும் சொல்ற. இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னுக்கோ, அசியாதா. சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப் ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க, எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு, கொப்பம் கீழானே இளநி தலையா. அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசைக்குள்ள புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன? என்னங்க இது, சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோவிச்சுக்காதுமே, நிலைமை சொன்ன. தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாத்தான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ, என்னங்க இது, அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கிழமை சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும்
அப்படியே வித்துக்கினே இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது. மாமா மாமா, என்ன மாப்பிள, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னீங்க. அத்தை இப்படி ஏடு. அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்தை வச்சுதான் பெரிய கதையே நடக்க போகுது. அத்தை என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளானே பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டியை விட்டு கடாசிக்கினே அப்பால பாரு. என்ன பிளான்? அத்தை இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விட மாட்டான் போட்டுருக்கேன். ஓ, என்ன முனைக்கு நிக்கிற? போயா மூஞ்சில துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி காட்டுறான். மாமா என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா, பத்திரம். பத்திரம். தேங்க்ஸ்பா. ஏன்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்குதாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ நடத்தின 2 ஜட்ஜுங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்கத்தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல, இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமானு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானாலும் 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கினேக்குதியா? மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள, நீயா வந்து பொண்ணு கேட்ட, என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அவர் குதிரை வண்டி மேலே அவரை உட்கார வச்சு விரட்டி விட்டோம்னா அப்புறம் சினிமாவில் வர மாதிரியே பழங்காமலாம் வந்துடும். அப்புறம் என்ன பாப்போமே. செஞ்சிருவோம். குதிரை வண்டி ஓட்டியில எனக்கு பழக்கம் இல்லையா? ஏதாவது சதி பண்ணிடாதீங்க. குதிரை வண்டி ஓட்ட தெரியாது. குதிரை ஓடுது, பழைய ஞாபகம் திரும்பி வர போகுது. என்ன வேகமா வண்டி ஓட்டுறாங்க. காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, குடிக்கிட்டு போகுது. ஐயோ, கடிவாளம் போகுதுயா. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. வீட்டு மேல போயிட்டு போட்டுருக்கு. பல ஞாபகம் வந்து. ஐயோ, காப்பாத்துங்க, வண்டி ஓட தெரியாது. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ பாப்பா, டைம் ஆகிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ? யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது. போய் வாரும். ஏண்டா அம்பி, 2 ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்சம்பழம் முடிக்கிட்டு இருக்கேன். சொல்றது கேள்றா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவசத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து போய் பாரு. என்னது ஜோக்கா? ஏறி உட்காராதீங்க. சொன்னா கேளுங்கய்யா, சொன்னா கேளுங்கய்யா. எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான். நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். போட்டுமா அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமியை வர சொல்லியிருக்கேன். அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனையும் என்ன கூட்டு வந்தீங்க? சாமி ஒரு வாரமா புத்தி வேதனைக்கு போய் கிடக்குறா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க சாமி.
மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி தேவி மகாளி கருமாரி மாரியா சாமி, எங்க சேகருக்கு என்ன ஆச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு. அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி, போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொருத்தர் இருந்திருக்கணும். என்ன மாட்ட விட்டுட்டு அந்த இடியட் ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன